பேச நினைப்பதெல்லாம். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மிடம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மதிப்பிற்குரிய பாலச்சந்திரன் அவர்கள் நம்மிடம் வந்திருக்கின்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சார். இன்றைய சூழ்நிலையில் வண்ண அரசியல் ரொம்ப அதிகமாக தலை தூக்கி நிற்கிறது. அது இப்போ இருக்கிற அந்த அரசியலுடைய அந்த அனல் பறக்கிற இந்த நிலையில் இந்த வண்ண அரசியல் இதுக்கான பின்னணி என்ன சார்? இந்தியர்கள்னால் எல்லாரும் இந்தியர்கள் தான். இந்திய நாட்டை பொறுத்த மட்டில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் நாம் எல்லோருமே இந்தியர்கள் தான். வடநாட்டில் ஒரு MP ஒருத்தர் ஒரு தடவை திருவள்ளுவரை பற்றி ரொம்ப புகழ்ந்தார். புகழ்ந்த உடனே இங்கே எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. ஆக பார்த்தீங்களா, ஒரு திருவள்ளுவரை பற்றி இவ்வளோ நல்லா பேசுகிறாரு, வடநாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு தடவை ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் நாங்கள் தென்னாட்டுக்காரங்களையெல்லாம் ஒன்றும் வெறுத்து ஒதுக்குறது இல்லையே, அவங்க அவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் பெருசாக நினைக்கிறது இல்லைன்னு சொன்னார். அதிலிருந்து உட்கிடக்க என்ன உள்ள அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சிருச்சு. அது பாரதியார் வரிசைப்படுத்தி ரொம்ப அழகாக சொன்னார். வாழிய செந்தமிழ் வாழ்கனர் தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடுனர், என் மொழி என் இனம் என் நாடு, இது எல்லாமே எனக்கு முக்கியம். அப்படி தான் பார்க்கணும். சில பேர் அது மாதிரி பார்க்காம இருக்காங்கிறது உண்மை, அதனால் பிரச்சனைகள் வருதுங்கிறது உண்மை. ஆனால் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, மறந்துடாதீங்க, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர் அப்படின்னு பாரதி சொன்னது தான் மறுபடியும் சொல்லணும். பொதுவாக டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போகும் பொழுது இந்த வண்ணத்தை பார்த்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது, அல்லது ஒரு இனத்தை பார்த்து, அல்லது ஒரு மொழியை பார்த்து, அல்லது ஒரு ரீஜனை பார்த்து இப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அதுக்குன்னு சொல்லி தங்களுக்கு ஒரு கொள்கையை வளர்த்துக்கிறதுமா இருக்கிற ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா அது தவறு. அது இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஒன்றிய தலைமை அமைச்சருடைய அந்த சந்திப்பு என்பது ஒரு மத ரீதியாகவும் அவருடைய உரை என்பது ஒரு மதத்தை சார்ந்ததாகவும் மட்டுமே இருக்குது. இது இந்திய நாட்டிற்கும் இந்திய நாட்டு பிரஜைகளுக்கும் ஒரு வளர்ச்சியை வழிவகுக்குதா சார்? இல்லை, ஒரு மதத்தை சார்ந்ததாக மட்டும் இருக்கிறதுன்னு நான் நினைக்கல. ஆனால் சில சமயங்களில் ஒரு மதத்தை சார்ந்ததாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக துரதிர்ஷ்டவசமானது தான். அதாவது அவர் ஒரு தனி மனிதர் என்ற அளவில் அவருக்கு என்று ஒரு மதம் இருக்கலாம், அந்த மதத்தின் மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஒரு பிரதம மந்திரி என்ற அளவில் அவருக்கு அப்படி இருக்கக்கூடாது. பக்ரீத் சமயத்தில் இந்த முஸ்லீம்கள் பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்கறது நான் மேற்கு வங்கத்தில் பணிபுரிஞ்சேன். அந்த மேற்கு வங்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசு இதுவரைக்கும் எந்த இடத்துல பலி கொடுத்தாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அனுமதி கொடுக்கணும். ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு இடத்துல முஸ்லீம் லொக்காலிட்டி அது ஆயிருந்ததுன்னா, முஸ்லீம்கள் மெஜாரிட்டி இருக்காங்க, அங்கே அவங்க பலி கொடுன்னு நினச்சா அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு நான் அனுமதி கொடுத்தேன். அனுமதி கொடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டு, நீங்கள் உங்கள் ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் உங்களுடைய மீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணணும். வெளியில் போனால் இந்துக்கள்லாம் இருக்கிற இடத்துல அவங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்கே பாரத் சேவாசிரம்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. எங்களுக்கு இந்த வெள்ளம் வந்த காலத்துலலாம் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்பொழுதெல்லாம் ரொம்ப உற்சாகமாக எங்களுக்கு நிர்வாகத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தீவிரமான இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க அவங்களுக்கு இந்த பலி கொடுக்கறதுன்னா மாடை பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். நான் அங்கே மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது, நார்த் 24 பர்கானாஸ். அவர் முன்னாடி எனக்கு பரிச்சயமானவர். அதனால் நான் அவர்கிட்ட வரவேற்று ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசி, ஏன்னா அவர் எனக்கு இந்த வெள்ள நிவாரணத்திலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் 2 பேருக்கு இடையில் ரொம்ப நல்ல உணர்வு இருந்தது, நல்ல உறவு இருந்தது. அவரும் என்கிட்ட சொன்னார், ஐயா நீங்கள் அரசு ஆணைக்கு விரோதமாக நீங்கள் இப்படி ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அதை கொடுக்கக்கூடாது. நான் சொன்னேன், இல்லை அப்படி இல்லை, அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, வழக்கமான இடங்களில் கொடுங்க, புதுசாக ஏதாவது ஒரு முஸ்லீம் லொக்காலிட்டியாக மெஜாரிட்டியாக வந்திருந்தாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த இடத்துல அனுமதி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நான் அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னா. நான் சொன்னேன், அரசாணை எப்படிங்க மீற முடியும், அது கொடுக்குறதோட எனக்கு என்ன வழி இருக்குன்னு. அவர் திடீர்னு சொல்லி என்னை ஒரு கேள்வி கேட்டார். இந்த பாருங்கள், நீங்கள் இந்துவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். நான் உடனே சேர்லேருந்து எந்திரிச்சு போய், அவர் ரொம்ப பெரியவர், என்னுடைய மரியாதைக்குரியவர், அவருடைய கையை நான் ஆதரமாக பிடிச்சிக்கிட்டு, ஐயா இப்போ நான் இந்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் என் சேரில் உட்காந்துட்டு, இப்போ நான் இந்து இல்லை, நான் வெறும் கலெக்டர், ஆட்சியருக்கு மதம் கிடையாது, மதத்தை நாங்கள் பார்க்க முடியாது, ஆட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே சமம், அதனால நான் எடுத்த முடிவை தவிர வேறு எந்த முடிவும் எடுக்க முடியாது சொல்லிவிட்டு, அவர் மேல் உள்ள ஏற்கனவே என் மேல் அன்பாக இருந்தார், என் மேலே அவருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இது அவருக்கு பிடிக்கல, அவருடைய கொள்கை வேறு, அரசுடைய உத்தரவு வேறு. அவர் பேசாமல் முகமன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இதைத்தான் நான் சொல்கிறேன், ஆட்சியரோ அமைச்சரோ தலைமை அமைச்சரோ மாநில அளவிலோ ஒன்றிய அளவிலோ அந்த சேரில் உட்கார்ந்துருக்கும்போது அவங்களுக்கு மதம் கிடையாது, இருக்கக்கூடாது. அதனால்
அப்படி மதத்தின் அடிப்படையில் சில சமயங்களில் பேசுவது என்பது நிச்சயமாக வருத்தத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியுடைய உரை என்று ஒரு முக்கியமான ஒரு உரை. ஏன் சொல்கிறேன்னா, ஏதாவது மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர் நிகழ்த்துவார், இல்லை ஒரு உரை வந்து மக்களுக்கு ஏதோ நன்மை செய்கிற விதமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காலம் போயிட்டு இன்னைக்கு பிரதம மந்திரியுடைய உரை என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற நிலைமை வருது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, பாமர மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ளணும்? பண மதிப்பிழவுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருந்தால் நான் நினைக்கல. அது ஒரு அட்வென்ச்சரிஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. அதனால் வந்து நன்மைகள் எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். அதை பற்றின ஒரு விவாதத்துக்கே அரசு வந்து தயாராக இல்லை. அந்த அப்போசிஷன் வந்து ஒயிட் பேப்பர் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒயிட் பேப்பர் கொண்டு வரதுக்கு இவங்க தயாரில்லை. அதுக்கப்புறம் அதில் என்ன குழப்படி பாருங்கள், இன்ஃப்ளேஷனை பண வீக்கத்தை குறைக்கணுங்கிறதுக்காக 500 ரூபா நோட்டையும் 1000 ரூபா நோட்டையும் நாங்கள் வந்து மதிப்பிழக்க வச்சுட்டோன்னு சொல்லிவிட்டு 2000 ரூபா நோட்டை வந்து சர்க்குலேட் பண்ணாங்கன்னா என்ன பணம் மதிப்பிழப்பு நடந்தது? இன்னொன்று என்ன சொன்னாங்க, தீவிரவாதிகள் கையில் வந்து இந்த மாதிரி நிறைய நோட்டு இருக்குது, கள்ள நோட்டு அடிச்சிடறாங்க, 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும். அதை தவிர நம்ம நோட்டு அங்கே போகுது, அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காகத்தான் அதுவும் ஒரு நோக்கம்னாங்க. இந்த 2000 ரூபா நோட்டு கொண்டு வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு தீவிரவாதியை சுட்டு கொண்டபோது அவர் கையில் பாக்கெட்டாக அவர் மண்டியில் வந்து 2000 ரூபா நோட்டு இருந்தது. அப்போ எதை நம்ம சாதித்தோம்? எதையும் சாதிக்கலை. அதனால் அது வந்து அச்சத்திற்குரியது தான். ஏன்னா தீவிரமாக ஆலோசிக்காமல் இப்படி நாடு முழுவதையும் வந்து இது பண்ணிடக்கூடாது. இது இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டை வந்து செல்லாத ஆக்குறதுக்கு வந்து இன்னொரு வழி இருந்தது. நான் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, மத்தியானம் 2 மணிக்கு வந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம இவர் வந்து பிரதம மந்திரி வந்து இது மாதிரி இன்றைக்கி மிட் நைட்லேருந்து இது செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து அன்றாடங்காட்சிகளாக இருக்கிற தொழிலாளர்களுக்கு சிரமம் இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா, இப்போ உதாரணம் தமிழ்நாட்டில் வந்து திருப்பூர் இந்த மாதிரி இடத்துலாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த தொழிலாளருடைய லிஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாது, ஆனால் அந்த கான்ட்ராக்டருக்கு தெரியும். அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து வெட் ரேஷன் கொடுக்க போகிறோம், ட்ரை ரேஷன் இல்லை, சாப்பாடு ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து 1 மாதத்துக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லி இதுக்கு இடையில் வந்து எப்படி நிலவு முன்னேறுங்கிறத பொறுத்து உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி எப்போ சொல்லணும்? ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட, நைட் 10 மணிக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தா, நல்ல கட்டமைப்புள்ள நிர்வாக கட்டமைப்புள்ள மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா மாதிரி மாநிலங்களில் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எதனால் ஓடினாங்க? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வாரம் வாங்கின சம்பளத்தை வச்சு தான் பிழைக்க முடியும். அப்போ அந்த சம்பளம் இல்லைன்னா சரி, அவங்க பட்டினி கிடக்கணும். அவங்க எப்படியெல்லாம் போனாங்க. ரயில்வே ட்ராக்கில் வந்து தலையை வச்சு 8 பேர் செத்தாங்கன்னு நியூஸ் பேப்பரில் படித்தோமே. இந்த கொடுமைக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அதனால் இது வந்து முதிர்ச்சி இல்லாத ஆத்திர கோல அவசர கோலத்தில் தொடங்கப்பட்ட ஒன்று. எதுக்காக தொடங்கினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா என்றைக்கு 2000 ரூபா நோட்டு அடித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த பண மதிப்பு குறையிறதுக்காக இதெல்லாம் வந்து அர்த்தமில்லாத சொல்ல வந்து ஆகிடுறது. கலராக நோட் அடித்தாங்க. அந்த நோட் அடிக்கிற கான்ட்ராக்டில் யாருக்காவது பலன் கிடைச்சதான்னு எனக்கு தெரியாது. அதை தவிர நாட்டுக்கு எந்த பலனும் கிடைக்கல. மற்றபடி வந்து இந்த சிஏஏ வந்து அவங்களுக்கு வந்து இது கிடையாது, புதுசு கிடையாது. அது ரொம்ப நாளாக வந்து இது பண்ணி டைமிங் வேணால் நீங்கள் சொல்லலாம். என்னையை பொறுத்த மட்டில் வந்து காஷ்மீரை வந்து ஆர்டிகல் 370 வந்து அப்ரிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதோ, காஷ்மீருக்குள்ள இந்த தனி அந்தஸ்து இருக்காமல் போயிடணுங்கிறதோ, இதெல்லாம் ஏற்கனவே வந்து இந்த சிஏஏ இது எல்லாமே வந்து அவங்க பதவிக்கு வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த தீர்மானத்தை இப்போ காங்கிரஸ் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அடுத்து என்ன திட்டம் செய்யணும்னு யோசிச்சாங்கன்னா, அந்த திட்டம் உருவாகிறதுக்கு அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகும். அடுத்து அதை கேபினெட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து பியூரோக்ரஸி அதை அனலைஸ் பண்ணுறது இப்படி 2 வருஷம் ஆயிரும். ஒரு நல்ல திட்டம் உருவாகணும்னா இவங்களுக்கு அந்த 2 வருஷம் ஏன் தேவையில்லைன்னா, இவங்க இது 30 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறாங்க. நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவங்க தே ஆர் வெரி டிட்டர்மின்ட். அது இந்த இதுவும் சிஏஏ வந்து ஆத்திர கோலமோ அவசர கோலமோ இல்லை, அது திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான். அதே மாதிரி அப்ரகேஷன் ஆஃப் 370யும் அதை செய்கிற தைரியம் வந்து இவருக்கு இருந்தது, திரு நரேந்திர மோடிக்கு இருந்தது. தைரியம் மட்டுமில்லை, அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். இப்போ வாஜ்பாய் வந்து தைரியமான ஆள் தான், அத்வானியும் தைரியமான ஆள் தான். ஆனால் அவங்க இதை செய்ய வேண்டிய எண்ணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இது வந்து இது சரியில்லைன்னு ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம். இந்தியாவில் வந்து உங்களுக்கு 2 இருக்குது. யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, யூனிஃபார்மிட்டின்னு ஒன்று இருக்குது. யூனிட்டிங்கிறது ஒற்றுமை, யூனிஃபார்மிட்டிங்கிறது எல்லாருக்கும் ஒரே சாயம். உங்களுக்கு யூனிஃபார்மிட்டி இருக்கலாம் அல்லது யூனிட்டி இருக்கலாம், 2 இருக்க முடியாது. அதை அவங்க தான் தீர்மானிக்கணும். வரலாற்றில் நிறைய தப்பு நடந்திருக்கு. அந்த வரலாற்றை நாங்கள் இப்போ திருத்திட்டு இருக்கோம், வரலாற்றை அந்த பிழைகளை நாங்கள் திருத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வரலாற்றில் என்ன தப்பு நடந்தது, இவங்க என்ன சரி செய்கிறாங்க, ஏன் அப்போ இருந்த தலைவர்கள் இதை பார்க்காம விட்டுட்டாங்களா, இல்லை அதை சரி செய்யறதுக்கு முன் வரவில்லையா? இந்த பாருங்கள், வரலாறுங்கிறது வந்து
சில உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் வென்றவர்களால் எழுதப்பட்ட கதை அப்படின்னு தான் வரலாறு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஹிட்லர் ஜெயிச்சிருந்தாருன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் இவங்க எல்லாரையும் வந்து டெரரிஸ்டாக காமிச்சிருப்பார். இவங்க ஆலிடு ஃபோர்ஸஸ் அத்தனை பேரையும் டெரரிஸ்டாக காமிச்சிருப்பார். அவர் தோத்தார், அதனால் அவருடைய பயங்கரவாதம்லாம் வந்து வெளியில் வந்தது. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு வரலாறு எடுத்துக்கங்க. சில தமிழ் அறிஞர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். நம்முடைய பிரச்சனை என்னென்னா, அவர்களெல்லாம் தமிழ் அறிஞர்கள், அவர்கள் வரலாற்று அறிஞர்கள் கிடையாது. ஆனால் அவங்க தங்களை தமிழ் இலக்கியத்தை அடிப்படையாக வச்சு இதுதான் வரலாறுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இலக்கியங்கிறது என்னது? அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இலக்கியம் வந்து மிகைப்படுத்தும். முறையாக வரலாறு எழுதப்படாத ஒரு நாட்டின் வரலாறு கணிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்கிறது வந்து 3: கல்வெட்டுக்கள், அடுத்து வந்து இலக்கியங்கள், அடுத்து பாரபட்சமில்லாமல் விஞ்ஞானபூர்வமாக நடத்தப்படும் அகழ்வாராய்ச்சிகள். இந்த 3 தான். இந்த 3ல் மோஸ்ட் ரிலையபிள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கல்வெட்டுகள் பொய் சொல்ல முடியும். இப்போ இவர் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பெரிய கோயில் கட்டணும்னு நினச்சார். இப்போ கோயில் கட்டணுன்னு அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து என்ன செய்வாங்க, நம்ம நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பக்கத்து நாட்டில் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த பொருள்லாம் வச்சு கோயில் கட்டுவாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து நாகப்பட்டினத்தில் புத்தர் சிலை, தங்கத்தினால செஞ்ச புத்தர் சிலை ஒன்று இருந்துச்சு. அதை திருமங்கை ஆழ்வார் வந்து எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறதுனா ஆட்டையை போட்டு வந்து அதை விற்று அதில் வந்து பணத்தை வச்சு தான் இவர் ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டினார். இதை சமணர்களோ பௌத்தர்களோ சொல்ல, வைணவ பெரியர்கள் சந்தோஷமாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆகா, அந்த தங்கச்சிலை எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக எங்கள் கோயிலை கட்டி முடிச்சிங்களேன்னு சொல்லி பேசி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இதே மாதிரி அவர் அங்கேருந்து பார்டர் டவுனுக்கு போனார் ராஜேந்திர சோழர். அங்கேருந்து திரும்பிட்டார். ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களுக்கு தேவையான கொள்ளை அங்கேயே கிடச்சிருச்சு, பிறகு எதுக்கு நாங்கள் அங்கே உள்ளே போய்கிட்டு இருக்கணும், நாங்கள் வந்துட்டோம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சாளுக்கிய மன்னருடைய கல்வெட்டு வந்து என்ன சொல்லுன்னா, பார்டர்லேயே அடித்து விரட்டி விட்டாங்க, அதனால் ஓடி போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மைன்னு 1000 வருஷத்துக்கு அப்புறம் யாருக்கு தெரியும்? அதனால் கல்வெட்டுக்கள் பொய் சொல்ல முடியும். 1. இலக்கியங்கள் மிகைப்படுத்த முடியும். இலக்கியத்தில் வந்து நிச்சயமாக மிகைப்படுத்தல் வந்து இருக்கும். அப்போது விஞ்ஞானபூர்வமாக பாரபட்சமில்லாமல் நடத்தப்பெறுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் மட்டும்தான் உண்மையை சொல்லும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த கீழடியில் வந்து அது வரைக்கும் இதில் வந்து இந்தியாவில் வந்து பிராகிருதி தான் எழுது மொழியாக மிக பழமையான மொழி நினச்சாங்க. ஏன்? அசோகருடைய எடிக்ட்ஸ் வந்து தேவர் ரிட்டன் இன் பிராகிருதி லாங்குவேஜ். அப்போ அது வந்து கிமு 3ஆவது நூற்றாண்டு ஏறக்குறைய. அதுக்கு முன்னாடி வந்து எழுத்துருவத்தில் எந்த மொழி இருந்ததா ஆதாரம் இல்லை. இப்போ கீழடியில் வந்து கண்டுபிடிச்சது வந்து பானையில் இருந்தது கிறுக்கல்கள் இல்லை, அது எழுத்துக்கள் தான் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிமு 5ஆவது நூற்றாண்டு அல்லது கிமு 6ஆவது நூற்றாண்டை சேர்ந்தா இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஆஸ் ஆன் டேட், இன்னைக்கு தேதிக்கு அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்ச ஆதாரத்தின் வழி நம்ம சொல்லணும்னா இந்தியாவின் மிக பழமையான எழுத்துரு பெற்ற மொழி தமிழ் தான் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நேற்று வரைக்கும் நமக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதனால் ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் பேச முடியும். நம்மகிட்ட உள்ள ஒரு கோளாறு என்னென்னா, இதை சொன்னோன்னா கிமு 5ஆவது நூற்றாண்டு அல்லது 6ஆவது நூற்றாண்டுலேயே நமக்கு வந்து எழுத்துருவம் தமிழுக்கு இருந்ததுன்னா உடனடியாக தமிழை தவிர வேறு எதுவுமே படிக்காத பெருமக்கள் எல்லாம் உலகின் பழமையான மொழி தமிழ் தான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாத்துரையார் வந்து பன்மொழி புலவர். பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னதுக்கு காரணம் அவருக்கு 10-12 மொழி தெரியும், இன்க்ளூடிங் சான்ஸ்கிரிட் அண்டு இங்கிலீஷ். அவர் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹிந்துவுக்கு எழுதின கடிதங்கள்லாம் வந்து நாங்கள் கல்கத்தா இதில் பாரதி தமிழ்ச்சங்கத்திலேருந்து அதை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டோம். சமீபத்தில் அந்த புத்தக வெளியீட்டு போயிருந்தேன் நான். அவருடைய ஆங்கில அறிவுங்கிறது பிரமிக்க வைக்கிற ஆங்கில அறிவு. ஷெல்லிதாசன்கிற பேரில் அவர் ஆங்கில கவிதை எழுதியிருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அறிஞர்கள் சொல்ல முடியும் தமிழுடைய பழமையை பற்றி. எதுவுமே தமிழை தெருவே எதுவுமே தெரியாமல் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறவங்களாம் பேசக்கூடாது. அந்த கோளாறு நம்மகிட்ட இருக்குது. இன்னொன்று என்னென்னா, கிமு 5ஆவது நூற்றாண்டு 6ஆவது நூற்றாண்டுலேயே பார்த்துட்டு தமிழ் தான் உலகத்தில் பழமையான மொழின்னா, நீங்கள் பானையில் உள்ள கிறுக்கலை தானே பார்த்தீங்க. கிறுக்கலாக இருந்தது மொழின்னு எனக்கு தெரியுது. வேறு எந்த ஆதாரத்தையும் நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கல. ஆனால் சீனாக்காரன் வந்து அந்த 5ஆவது நூற்றாண்டு 6ஆவது நூற்றாண்டில் புஸ்தமே வச்சுருந்தாங்க. அப்போ எவன் கெட்டிக்காரனாக இருந்தால்? வரலாற்று உணர்வுங்கிறது யாருக்கு இருந்தது? சீனாக்காரனுக்கு இருந்த அளவுக்கு, கிரேக்கத்துக்கு இருந்த அளவுக்கு நமக்கு கிடையாது. இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. இதுதான் உண்மை. இப்போது இன்றைக்கி வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆரியன் மைக்ரேஷனே ஒன்றும் கிடையாது அப்படின்னு புது கரடி ஒன்று விட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஜெனட்டிக் ஆர்டர் பார்த்தோம். என்ன ஜெனட்டிக் ஆர்டர் பார்த்தீங்க? அதை பற்றி விளக்கமாக பேச முடியுமா? விளக்கமாக பேச மாட்டாங்க. இந்த அரையும் குறையுமா எதையாவது சொல்லி, இந்த அரைகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானவை. அதனால எதையாவது சொல்லி குழப்ப பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு.
தேர் வேர் மைக்ரேஷன்ஸ். முதல்ல ஆப்பிரிக்காவிலேருந்து தான் எல்லாருமே வந்து ஹியூமன் சொசைட்டியே வந்ததுன்னு சொல்லுவாங்க. பல இடங்களுக்கு போச்சு. இன்னும் ஆண்டமான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நீக்ராய்டு கம்யூனிட்டி இன்னும் இருக்காங்க. அந்த ஆப்பிரிக்க கலரோடு அப்படி இருக்காங்க. ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு அப்புறம் பிக்மெண்ட் கலர் மாறிடும்னு சொல்லி அறிவியல் வந்து நமக்கு சொல்லுது. அப்படி தான் இன்றைக்கி வெள்ளைக்காரங்கள்லாம் இது மாதிரி வெள்ளை கலரில் வந்திருக்கணும், நம்ம ப்ரௌன் கலரில், இவங்க சீனாவில் வந்து இதில் எல்லோ கலரில், இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அப்போது இந்த ஆஃப் செவரல் மைக்ரேஷன்ஸ் எது முதல்ல நடந்தது, எது வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு, அடுத்து வந்து ஒரு பேஸ்டரல் கம்யூனிட்டியாக இவங்க வந்தது, ஆரியன்ஸ் வந்தாங்க. இங்கே இருந்தது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருந்தது வந்து அர்பன் சிவிலைசேஷன். ஆனால் அவங்ககிட்ட வந்தது பேஸ்டரல் சிவிலைசேஷன். ரிக்வேதத்தில் என்ன எழுதுகிறாங்க, இந்திரனை வந்து என் எதிரிகளின் மதில் கோட்டைகளை தகர்ப்பதற்கு உதவி புரிவோரேன்னு சொல்லி எழுதுனா என்ன அர்த்தம்? யாரை எதிரியாக நினச்சாங்களோ அவங்க வந்து அர்பன் சிவிலைசேஷனோடு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதனால் ஹிஸ்ட்ரியை படிக்கும் பொழுது அல்லது ஹிஸ்ட்ரியை எழுதும்போது அப்ஜெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. உண்மைகளை சொல்ல வேண்டுங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வந்து எழுதுனா, உண்மைகள் இல்லாமல் ஹிஸ்ட்ரி எழுதுனா, அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் எல்லாரும் நம்பியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி நம்ப மாட்டாங்க. எவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, அதை வச்சு உண்மைகள் வந்து வெளிப்படும்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் சரியான விளக்கங்களும் நமக்கு அளித்து நம்மளுடைய தெளிவாக்கிய நம்முடைய தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி சார். வணக்கம்.